ஓகேங்க. இப்போ இந்த கிளாஸ் நான் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சவுண்டு கிளியரா இருக்கா? ஒரு தம்ப் மட்டும் போடுங்க. சவுண்டு கிளியரா இருக்குன்னா தம்ப் காட்டுங்க. ஓகே, சவுண்ட் கிளியர். அப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் நேற்று ஷேர் பண்ணியிருந்தேன் எஸ்ஜே சூர்யா வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் எஸ்ஜே சூர்யா ஒரு விஷயத்த தெளிவாக சொல்லியிருப்பாரு. அவர் எந்த ட்ரிக்கில் ஹிந்தி சீக்கிரம் கற்றுக்கிட்டேன் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தாரு. அந்த வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அவர் சொல்ல வந்த விஷயத்த நானும் டைப் பண்ணி போட்டிருக்கேன் குரூப்ல. இன்னைக்கு அதே விஷயத்த இப்ப உங்களுக்கு டீச் பண்றாங்க. வினை சொற்கள் எதுவுமே தெரியலனாலும் இந்த வினை சொல்ல மட்டும் கத்துக்கிட்டு நம்மளால ஈஸியா சர்வே பண்ண முடியுங்க. வா, போ, சாப்பாடு. ஹோட்டலுக்கு போறோம், எனக்கு நம்ம அங்க போயிட்டு ஃபுல்லா பேசணும் அவசியம் இல்லை. எனக்கு ஒரு தட்டில் பரோட்டாவும் ஒரு கிண்ணியில் குழம்பு இதெல்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதில்லை. ஹோட்டலுக்கு போனா சாப்பாடுன்னு மட்டும் சொன்னா போதும், பரோட்டாவா சப்பாத்தியான்னு கேட்டுட்டு கொண்டு வந்து வச்சிருவாங்க. அப்ப சாப்பாடுன்னு சொல்றதுக்கு என்ன தேவை? காணா தேவை. எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றதுக்கு லாவுன்ற ஒரு வார்த்தை. இந்த ரெண்டு வார்த்தைக்கு தெரிஞ்சா போதும், ஹோட்டல்ல சாப்பிடலாம். காணா, லாவு, சாப்பாடு கொண்டு வா. இப்ப இந்த வினைச்சொல் பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா பேசலாங்க. ஒண்ணு ரூட் வெர்ப் இருக்கு, கட்டளையா பேசுறது இருக்கு, அடுத்து ரிக்வஸ்டா பேசுறது இருக்குங்க. மூணையுமே சொல்லித்தரேன். அவரு சொல்லது போலோ, போல்ன்ற ஒரு வார்த்தையை கட்டளையாவும் மரியாதையாவும் பேசி காட்டினாரு. போல்ன்ற வார்த்தை சொல்லு, சொல்லுடா அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தா கூட ஓ சேர்க்கணும். போல் அப்படின்ற வார்த்தையோட ஓ சேர்த்தோம்னா போலோ, இது கட்டளை. அதே வார்த்தையில போல்ன்ற வார்த்தையில ஓ சேர்க்காம ஈஏ மட்டும் சேர்த்தோம்னா அது மரியாதை வார்த்தை. சொல்லுங்க அப்படின்னு மரியாதையா சொல்றதுங்க. இதே நான் 180 வார்த்தைகளுக்கு இதே மாதிரியான 180 வார்த்தைகளுக்கு பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன். ஓபன் பண்ணி பார்க்காதவங்க இப்பயாவது அதை ஓபன் பண்ணி. ஏன்னா நிறைய வார்த்தைகள் ஒரே மாதிரி இருக்காது, ஒரு சில வார்த்தைகள் கொஞ்சம் வித்தியாசமா வருங்க. நான் ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறது படுப்பது. படு அப்படின்றதுக்கு ரூட் வெர்பு லேட். சீரியல் நம்பர் 201 இருந்து பாருங்க. நான் இந்த ஒரு வார்த்தை ரெண்டு அல்லது 3 வார்த்தைக்கு நான் சொல்றேன். பேலன்ஸ் இருக்க 180 வார்த்தையில பேலன்ஸ் இருக்கிற 178 வார்த்தை நீங்க தான் சொல்லணும், நீங்க தான் படிக்கணும். நான் எஸ்ஜே சூர்யா மாதிரி ட்ரிக்ஸ் மட்டும்தான் சொல்லித்தரேன். நீங்க தான் ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க. இதுக்கு ஹோம்ஒர்க்கும் கொடுக்குறேன். அதிகபட்சம் 20 வார்த்தை நாளைக்கு நீங்க எனக்கு தனிப்பட்ட முறையில வாய்ஸ் ரெக்கார்டாகவோ அல்லது டைப் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்க. இப்ப இதுல ஃபர்ஸ்ட் 201 சீரியல் நம்பர் 201 பாத்தீங்கன்னா படுப்பது, டு லே டவுன். லேட்னா அப்படின்னு இருக்கு. வெர்பு லேட் அப்படின்றது ரூட் வெர்பு. லேட் ஜாவ் அப்படின்னு சொன்னா அது கட்டளை. லேட் ஜாயே அப்படின்னு சொன்னா இது மரியாதையா படுத்துக்குங்க அப்படின்னு சொல்றதுங்க. அடுத்து ஸ்லீப், டு ஸ்லீப், தூங்குவது. சோனா, சோனான்றது ரூட் வெர்பு. சோ ஜாவ், சோ கூட ஓ சேர்த்திருக்காங்க. சோ ஜாவ், கட்டளையா தூங்குடான்னு சொல்றது. மரியாதையா சொன்னா சோ ஜாயே, சோ ஜாயே. இதே இன்னும் சிம்பிளா சொல்ற மாதிரி இருந்தா வா அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். வடிவேல் கவுண்டமணி ஒரு காமெடியில வடிவேல் காமெடியில சொல்லியிருப்பாங்க, இதர் ஆவோ அப்படின்ற வார்த்தை எல்லாருக்குமே தெரிஞ்சது. அப்ப அந்த ஆவோ அப்படின்ற வான்ற வார்த்தையை வச்சு நான் இன்னும் சிம்பிளா சொல்றேன். வருவது ரூட் வெர்பு ஆ, ஒரே வார்த்தை. தமிழ்ல இருக்க ஆ, ஆன்ற முதல் எழுத்து ஆன்னு சொன்னா வான்னு அர்த்தங்க. அப்ப ஆ கூட கட்டளையா வாடான்னு சொல்ற மாதிரி இருந்தா ஆ கூட ஓ சேர்க்கணும். ஆ கூட ஓ சேர்த்து சொன்னோம்னா ஆ ஓ ஆவோ, ஆ ஓ ஆவோ, இது கட்டளை. மரியாதையா சொல்லும் பொழுது ஈஏ சேர்க்கணும். ஆ கூட்டல் இஏ ஆஇஏ, ஆஇஏ. இவ்வளவுதாங்க ஹிந்தி. ரூட் வெர்பு தெரிஞ்சுக்கணும், சிம்பிள் மெத்தடு. ரூட் வெர்பு தெரிஞ்சுக்கணும். அந்த ரூட் வெர்பு கூட ஓ சேர்த்தோம்னா கட்டளை, ஓக்கு பதில ஈஏ சேர்த்தோம்னா மரியாதை. இப்ப சாப்பிடுறதுக்கு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. சாப்பிடுறதுக்கு ரூட் வெர்போ அல்லது கட்டளையோ மரியாதையோ ஏதோ ஒரு வார்த்தை தெரிஞ்சா சொல்லுங்க. நான்
அடுத்து இன்னும் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் சொல்றேன். என்னங்க ஜி? சாப்பிட்றதுக்கு கா சாப்பிட ஃப்ரெண்ட சொல்லணும்னா காவோன்னு சொல்லலாம். நம்மளோட வயசுல பெரியவனா காயியே. இவ்வளவுதாங்க. இவரு சொன்னதுல ரூட் வெர்பு கா. சாப்பாடுக்கு கான்னு சொல்லணும். காக்காய்க்கு வர்ற முதல் கா, இது ரூட் வெர்பு. அந்த கா கூட ஓ சேர்த்தோம்னா காவோ, சாப்பிடுறான்னு அர்த்தம். வயசுல பெரியவங்க கிட்ட போயிட்டு காவோன்னு சொன்னா முறைச்சுதான் பார்ப்பாங்க. ஏன்னா காவோன்னா சாப்பிடுறான்னு அர்த்தம். வயசுல பெரியவங்க கிட்ட எப்படி சொல்லணும்னா மரியாதையா பேசும் பொழுது இ ஏ சேர்த்துக்கணும். கா இ ஏ, காயியே, காயியே. காயியேன்னு சொன்னா சாப்பிடுங்கள்னு அர்த்தம். சோ நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கிறது என்ன தெரிஞ்சுக்கணும்னா ரூட் வெர்பு தெரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி உங்ககிட்ட பிடிஎஃப்ல பேஜ் நம்பர் 8ல இருந்து கொடுத்துருக்கேன். 200 வார்த்தைகளுக்கான ரூட் வெர்பு கொடுத்துருக்கேன். அது கூடவே ரெஸ்பெக்டாகவும் ஆர்டராகவும் எப்படி பேசுன்ற வார்த்தைகளையும் கொடுத்துருக்கேன். நீங்க நான் ஒரு முறை சொல்லி கொடுத்துட்டேன். பேலன்ஸ் இருக்க 180 வார்த்தைகளுக்கும் நீங்க தான் ரிப்பீட் பண்ண போறீங்க. நாளைக்கு நீங்க பண்ண வேண்டியது குறைந்தபட்சம் 20 வார்த்தைகளுக்கான ரெஸ்பெக்ட் அண்ட் ஆர்டர் வேர்டு நீங்க எனக்கு வாய்ஸ்ல கன்சென்ட் பண்ணணும். பாயிண்ட் இதுதான். வான்னு சொன்னா வான்னு சொல்றதுக்கு ரூட் வெர்பு ஆ கூட ஓ சேர்த்தா ஆவோ, இதுக்கு வாடான்னு அர்த்தம். அதே ஆ கூட ஈஏ சேர்த்தா வாங்கன்னு அர்த்தம். ஆஇஏ, ஆஇஏன்னு சொல்லணுங்க. இப்படி சொன்னா வாங்கன்னு அர்த்தம். சரிங்க, இதுதான் ரூட் வெர்பு. இன்னைக்கு கிளாஸ்ல இதை பத்தி தான் பேச போறோம். நான் ஒரு 7 நிமிஷம் இதை பத்தி பேசிட்டேன். இப்போ ஒவ்வொருத்தரா வந்து ஏதோ ஒரு ரூட் வெர்பு படிச்சு காட்டுங்க. ஏன்னா ஆல்ரெடி உங்ககிட்ட 180 ரூட் வெர்பு கொடுத்துருக்கேன். பிடிஎஃப் ஓபன் பண்ணி பாருங்க. ஏதாவது ஒரு ரூட் வெர்பை வந்து எனக்கு படிச்சு காட்டுங்க. 3 ஃபார்ம்லி ரூட் வெர்பு, பொலைட்டு, ஆர்டர், 3ஐயுமே படிச்சு காட்டுங்க. நீங்க படிக்கும் பொழுது உங்களுக்கு இருக்க சந்தேகமும் போயிடும். நான் அதை உறுதி பண்றேன், அக்ரி பண்றேன். நீங்க பேச சரியா தப்பான்றதை நான் வெரிஃபை பண்றேன். அப்படின்றப்ப உங்களுக்கு அந்த சந்தேகம் போயிடும். இன்னும் ஃப்ளூயண்டா பேசணுன்ற கான்பிடென்ட் உங்களுக்கு தானாவே வந்துருங்க. ஒவ்வொருத்தரா பேசுங்க. இதுக்கு முன்னாடி 20 பேர் இருந்தீங்கன்னா 5 பேர் 6 பேர் தான் பேசுவீங்க. இந்த முறை 20 பேருக்குமே வாய்ப்பு கொடுக்குறேன். அதனாலதான் 2 அல்லது 3 வெர்பு எனக்கு படிச்சு காமிச்சிட்டு அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கு. ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஸ்டார்ட் பண்ணுங்க. யார் படிக்கிறீங்க? நீங்க படிங்க. யாராவது ஒருத்தர் படிங்க, நான் கைட் பண்றேன். எந்த தப்பு இருந்தாலும் நான் கைட் பண்றேன். सभी को नमस्कार जी। नमस्कार जी, बोलिए। சொல்லுங்க. இருங்க வார்த்தை பார்த்து வச்சிருந்தேன், அதுக்குள்ள போயிருச்சு. படிப்பது படிப்பது சி டு ரீடு. சரிங்க. பத்னாங்களா? பத்னா, பதோ, பதியே, மத்தியே. ரூட் வெர்பு வந்து படிப்பது டு ரீடுங்க ஜி. ரூட் வெர்பு வந்து சீரியல் நம்பர். ஒரே நிமிஷம். நீங்க 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 படிக்கிறதோட சீரியல் நம்பர் 221. 1000 வேர்ட்ஸ் பிடிஎஃப்ல பேஜ் நம்பர் 9ல 221. படிப்பது டு ரீட். சொல்லுங்க, படிங்க. பத்னா, பதோ, பதியே. இது எப்படி உச்சரிக்கணும்னாங்க, கையில அடிபட்டுடுச்சுன்னா என்ன சொல்லுவோம்? பட்டுடுச்சு, அடிபட்டுடுச்சு. பற்றுச்சுன்ற வார்த்தையில முதல் 2 வார்த்தையை மட்டும் எடுங்க. பட்னா. பா இல்ல மேடம், கையில அடி பாட்டுச்சுன்னு சொல்ல மாட்டோம். பட்னா. பட்னா. பட்டு, பட்னா. நீங்க இங்கிலீஷ்ல சொல்ற பட்டுன்ற வார்த்தைய மீன் பண்ற மாதிரி இருக்கு. இது வந்து பட்டு. படுப்பதற்கு உண்டான 2 முதல் வார்த்தை பாத்தீங்கன்னா, படுக்கிறதுக்கான முதல் 2 வார்த்தை வருது பாத்தீங்களா, அந்த உச்சரிப்பு கொடுங்க. பட்னா. இல்லைன்னா படிக்கிறது. தமிழ்ல படிக்கிறதும் ஹிந்தில படிக்கிறதும் ஒரே மாதிரிதான் இருக்கும் வார்த்தை. படிப்பது பட்னா. பட்னா. சரிங்க. இது இந்த வார்த்தையோட ஓ சேர்க்கணும். நாவை தூக்கிட்டு ஓ சேர்த்துருங்க. சொல்லுங்க. பதோ. படோ. படோ. அடுத்தது. ஆமாங்க. மறுபடியும் நாவை தூக்கிட்டு ஓக்கு பதில ஈஏ சேர்த்துருங்க. படியே. படியே.
படியே ஆமா மேடம், இவ்வளவுதான் படி. படு படியே குழந்தைங்க படிக்காம, பத்தா பதோ ஆமா மேடம், படியே ஆமா மேடம், குழந்தைங்க படிக்காம சுத்திட்டு இருந்தா என்ன சொல்லுவோம்? படியேன், படோ கொஞ்ச நேரம் தான் படியேன் அப்படின்னு சொல்லுவோம். அதே ஆமாங்க உச்சரிப்பு தான். படியே பட்னான்றது ஆனா பட்னான்றது ரூட் வெர்பு. அந்த ரூட் பட் வெர்ப்ல இருக்க நாவை தூக்கிட்டு ஓ செத்துட்டோம்னா ஓ படோ. படோ அது பதோ ஆமா மேடம். பதோ இது வருங்களா படோ வருங்களாங்க சார் படோ. படோ படோ. படோல் இருக்க ஓவை தூக்கிட்டு ஈயே சேர்த்தோம்னா மரியாதையா படிங்க அப்படின்னு அர்த்தம். படி இன்னொரு வார்த்தை மட்டும் படிச்சு காட்டுங்க, வேற ஏதாவது ஒரு வார்த்தை. கற்பதுங்க சார் ஓகே, சொல்லுங்க மேடம். 225 சொல்லு ஆ, சீக்னா ம், சீக்கோ ம். சீக்கியே இது உச்சரிப்பு கரெக்டா இருக்கு மேடம். கற்பது, டு டீச். சீக்னா, இந்த சீக்னா ரூட் வெர்ப்ல இருக்க சீக்னான்ற ரூட் வெர்ப்ல இருக்க நாவை எடுத்துட்டு நான் ஓ எடுத்துட்டு ஓ ஓ போடணும் சேர்த்தோம்னா கத்துக்கடான்னு அர்த்தம், கத்- ம், படிடான்னு அர்த்தம். அதே வந்து சீக்கோல இருக்க ஓவை எடுத்துட்டு ஈயே சேர்த்தோம்னா ஏ மரியாதையா படிங்க படிங்க, கத்துக்குங்க ஆ, அப்படின்னு அர்த்தம். படிக்கிறதுக்கு படியன்றது ஒரு மேடம். இது சீக்னான்றது கற்பது. கற்பது. இப்போ வேலைக்கு போய் தொழில் புரிஞ்சுச்சு. கத்துக்கிறதுன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? வேலை ஆ, கத்துக்கிறது, ஆ, சமையல் கத்துக்கிறது, அந்த இடத்துல வர்ற வண்டி ஓட்ட கற்றுக்கொள்வது, அந்த அந்த இடத்துல வர்ற லேர்னிங் அப்படின்றது சீக்னா. இந்த சீக்னால் இருக்க நாவை எடுத்துட்டு ஓ போட்டோம்னா சீக்கோ, கத்துக்கடான்னு அர்த்தம். அந்த ஓவையும் எடுத்துட்டு ஈயே போட்டோம்னா ஈய போட்டா சீக்கி, சீக்கியே சீக்கியே, சீக்கியே கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு அர்த்தம். கற்றுக்கொள்வது, கத்துக்குங்க அப்படின்னு அர்த்தங்க. சரிங்க மேடம், வேற ஏதாவது படிக்கிறீங்களா இல்ல அடுத்தவங்களுக்கு சான்ஸ் கொடுத்துடலாம்? இல்ல சான்ஸ் கொடுங்க சார் நிறைய பேர் இருக்காங்க ஓகே யாரும் மேடம், பேசல இல்லைன்னா நான் பேசுறேன் ஓகே மேடம், தேங்க்யூ. தன்யவாத் ஜி வேற யாரும் ஜி பேசுறீங்க? नमस्कार जी। சொல்லுங்க. सभी को नमस्कार जी। நமஸ்கார் ஜி, बोलिए. சாப்பிடுவது டு ஆமா ஈட், மேடம். ஆனா ம், காவோ காயே. அவ்வளவுதான் மேடம், கரெக்ட் கரெக்ட். இதே இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா மேடம், சாப்பிடுவது டு ஈட், கானா ரூட் வெர்பு. இதுல நாவை தூக்கிட்டு ஓ போட்டோம்னா காவோ. அந்த ஓவை தூக்கிட்டு ஈய போட்டோம்னா மரியாதையா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு காயே. இவ்வளவுதான் மேடம் விஷயம். இந்த ஒரு ஃபார்முலாவை நீங்க கத்துக்கிட்டீங்க. இதே ஃபார்முலாவை அந்த லிஸ்ட்ல 180 வார்த்தைகள் கொடுத்துருக்கேன், அப்ளை பண்ணி பாருங்க. எல்லாத்துக்கும் இந்த ரூல் பொருந்தாது, இதுக்குன்னு சில விதிவிலக்கு வார்த்தைகளும் இருக்கு. அந்த வார்த்தைகள் நான் அடுத்த கிளாஸ்ல சொல்றேன் மேடம், இல்லைன்னா குரூப்லயே எழுதி ரிட்டன் ஃபார்மேட்ல எழுதி போஸ்ட் பண்றேன். ஒரு சில வார்த்தைகளுக்கு இதுக்கு விதிவிலக்கு இருக்கு, அந்த மாதிரி வராது. சரிங்களா? ஓகே சார். இன்னும் 2 வார்த்தை டக் டக்குன்னு படிச்சுட்டு அனுப்பிச்சிருங்க. அடிப்பது டு பீட், ம், ம். பீட்டா பீட்னா பீட்டோ பீத்னா பீட்னா பீட்டோ பீட்டியே. அவ்வளவுதான் மேடம். இன்னொரு கூட ரிப்பீட் பண்ணுங்க. அடிப்பது டு பீட், ம், ரூட் வெர்ப் ம், பீட்னா பீட்டோ ம், பீட்டியே. ம். அவ்வளவுதான் மேடம். ரூட் வெர்பு பீட்னா, இதுல நாம தூக்கிட்டு ஓ சேர்த்தோம்னா அடிடான்னு சொல்றதுக்கு பீட்டோ, பீட்டோ அடிங்கன்னு சொல்றதுக்கு பிடிஏ. பீட்டியே. அவ்வளவுதான் மேடம். இன்னும் ஒரு வார்த்தை. குடிப்பது டு ட்ரிங்க், ம், ம், பீனா ம், பியோ ம். பிஜிஏ. அவ்வளவுதான் மேடம். இப்ப எல்லாத்துலயுமே முயற்சி பண்ணி பாருங்க. நீங்க ஒரு 5 வார்த்தை 4 வார்த்தை படிச்சு காமிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள். விஷயம் இவ்வளவுதான். நீங்க கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்க. எனக்கு நாளைக்கு நீங்க ஒரு 20 வார்த்தை இதே மாதிரி ரெக்கார்ட் பண்ணி எனக்கு பர்சனலா சென்ட் பண்ணுங்க, நான் குரூப்ல ஷேர் பண்றேன். சரிங்களா? ठीक है जी। ஓகே மேம். नमस्कार வேற जी। யாராவது படிக்கிறீங்களா? धन्यवाद जी। नमस्कार धन्यवाद जी। நமஸ்கார் ஜி, बोलिए. ताकवदे टू स्ट्राइक, ம், ம், मारना मारो ம். मारिए, மாறினான்றது உதைப்பது என்ன வார்த்தைங்க? இல்ல, நான் கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரி வந்துருங்க. மாறினா அப்படின்றது என்ன? रूट वर्ब जी। சரி, அடுத்து मारो मारिए, மாறோம்னா என்ன வார்த்தை? தாக்கு அப்படின்னு கட்டளை சொல்லுங்க ஜி। அடுத்தவங்கள அடிக்க சொல்றதுக்கான வார்த்தை இது. மாறோ அப்படின்னா ஆர்டர் போடுறது, அவனை போய் அடிச்சுட்டு வாடா அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? हाँ जी। இது வந்து இந்த கட்டளை வார்த்தையை சொல்லி அடுத்தவங்களை ஏவி விடுறது. மாறோ அப்படின்னு சொன்னா அடுத்தவங்க மேல ஏவி விடுறது, கட்டளையா போய் அடிச்சுடுவான்னு சொல்றது. அடுத்த வார்த்தை
மாறியே. மாரியன்னு சொன்னா ஆஹ் கேக்குற மாதிரி ஜி. அடிங்களேன் அவங்கள. அடிச்சிட்டு வாங்க, வாடா இல்ல வாங்க. இது இந்த மரியாதை யாரு கொடுப்போம்? ஒண்ணு வயசுல பெரியவங்களுக்கு கொடுப்போம், இல்லைன்னா நம்ம விட போஸ்ட்ல அதிகமா இருக்கவங்களுக்கு இந்த மரியாதை கொடுப்பாங்க. ஆஞ்சி. அடுத்த வார்த்தை உதைப்பது தூக்கி ம், லாத் மாறினா ம். மாறோ லாத் மாறியே. ஆமாங்க. நடுவுல லாத் மாறினான்றது உதைப்பது ரூட் வெர்பு. லாத் மாறினால நாவை தூக்கிட்டு ஓ சேர்க்கிறோம். லாத் மாறோ, லாத் மாறோம்னா உதைடான்னு அர்த்தம். அதே அடுத்தது ஃபார்மேட்ல வந்து லாத்து மாறியே, இதுல வந்து ஓவை தூக்கிட்டு ஈய சேர்த்திருக்கோம். இதுக்கு என்ன அர்த்தம்னா உதயங்கள்னு அர்த்தம். உதயங்கள். ஆஞ்சி. ஆமாங்க. தமிழ்ல வந்து கல்லுக்குன்னு கல் கா போட்டு இல் போட்டு புள்ளி வைக்கிறோம் பாத்தீங்களா, லா போட்டு புள்ளி வைக்கிறோம் இல்லைங்க, இதுக்குன்னு ஆஞ்சி. இந்த கல், இதுக்கு வந்து மரியாதை வார்த்தை. வாடான்னு சொல்றது மரியாதை இல்லாம, வாருங்கள் கடைசியில கல் சேர்த்தோம்னா அது மரியாதை. அதே மாதிரிதான் ஓ சேர்த்தோம்னா கட்டளை, ஈஏ சேர்த்தோம்னா மரியாதை. இப்ப புரிஞ்சுதுங்களா? ஆஞ்சி. இவ்வளவுதாங்க. தன்யவாத். வேற யாராவது படிக்கிறீங்களா? सभी को नमस्कार। सन्मुगल जी। நமஸ்கார் ஜி. புலி, நீங்க எந்தெந்த வார்த்தை படிக்கிறீங்க? அடுத்தது இறப்பது, உடைப்பது, வெட்டுவது, இந்த 3 படிக்கிறேன். படி. உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருக்கு. இன்னைக்கு இறப்பது சொல்லுங்க ஜி. இன்னைக்கு இந்த இறப்பது. கான்செப்ட் இன்னைக்கு இந்த கான்செப்ட் உங்களுக்கு நான் அந்த வீடியோல எஸ்ஜே சூர்யா பேசினதுதான் எடுத்து போட்டிருந்தேன். அதை தான் வந்து டீச் பண்றேன். இன்னைக்கு ஆசிரியர் நான் கிடையாது, எஸ்ஜே சூர்யா தான். சரிங்களா? ரைட் ஜி, ரைட் ஜி. ஸ்டார்ட் பண்ணுங்க. இறப்பது டு டை, ம், மர்னா ம், மரோ ம், மரியே. ம். அவ்வளவுதாங்க. சரி, இதுக்கு உடைப்பது. எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறீங்களா? சரி, இந்த வார்த்தை வேண்டாம். இந்த வார்த்தை நெகட்டிவ் வார்த்தை. இந்த வார்த்தை நெகட்டிவ் வார்த்தை. வேற வார்த்தைக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுங்க. வேற ஒரு வார்த்தை படி. ம், உடைப்பது டு பிரேக், ம், தோட்னா ம், தோடோ ம். தோடியே. ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா ரூட் வெர்பு, அதுல மட்டும் சின்ன ப்ரொனன்சியேஷன் கரெக்ஷன் இருக்கு. அது வந்து தோடுனா. தோடுனா. ரைட் தோடுனா லேடிஸ் காதுல போடுவாங்க பாத்தீங்களா தோடு, ரைட் ரைட். அந்த வார்த்தைக்கான உச்சரிப்பு மட்டும் கொடுத்தா போதும். உடைப்பது தோடுனா. தோடுனா தோடுனா சரிங்க. தோடோ தோடியே. தோடுனா என்னது? உடை. இல்லைங்க, தோடுனா என்பது ஒரு ரூட் வெர்பு, வினை சொல்லின் முக்கியமான பகுதி, அடிப்படை. இதுதான் இந்த அடிப்படை முக்கியமான இந்த வினைச்சொல்லோட ஓ சேர்த்தோம்னா அது கட்டளை. அப்ப கட்டளையா உடைன்னு சொல்றதுக்கு தோடோன்னு சொல்லணும். அதே உடையுங்கள்னு மரியாதையா சொல்ற மாதிரி இருந்தா தோடோல் இருக்கிற ஓ தூக்கிட்டு ஈய சேர்க்கணும். தோடியே, தோடியே. இவ்வளவுதான். இதே மாதிரி இந்த 2 வார்த்தை மட்டும் படிச்சுக்காட்டீங்க. எக்ஸ்பிளேஷன் வேண்டாம். நீங்க டக்கு டக்குன்னு படிச்சீங்கன்னா அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வெட்டுவது டு கட், ம், காட்னா ம். காடோ காடியே. காட்டியே. காட்டியே. ஆமாங்க. இன்னொரு வார்த்தை திருடுவது ம், டு சீட்டு, ம். சுரானா. சுரானா சுராவோ ம். சுராயியே. அவ்வளவுதாங்க. இப்ப நீங்க வந்து ட்ரிக்ஸ கத்துக்கிட்டீங்க. இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச, முக்கியமா உங்களுக்கு தேவைப்படுற ஒரு 10ல இருந்து 20 வார்த்தைகள் எடுத்துக்கங்க. அதுக்கு எனக்கு குரல் பதிவு பண்ணி நாளைக்கு அனுப்புங்க. சரிங்க. ஓகே. நீங்க உச்சரிப்புல ஏதாவது பிழை இருந்தாலும் நான் பார்த்து சொல்றேன். தவறா உச்சரிக்கிறீங்களா, உச்சரிப்பு பிழைகள் எது இருக்கான்றதை நான் பார்த்து சொல்றேன். சரிங்களா? சரிங்க சரிங்க. வாழ்த்துக்கள். நீங்க சொன்னது வரைக்கும் எல்லாமே கரெக்ட். மேற்கொண்டு முயற்சி பண்ணுங்க. நான் ஒரு முறை தான் சொல்லி தருவேன். மீத இருக்க 200 வார்த்தைகளுக்கும் நீங்களா தான் முயற்சி பண்ணணும். சரிங்களா? சரிங்க சரிங்க. நன்றி. நன்றி. தன்யவாத் ஜி. வேற அடுத்து யாரும் முயற்சி பண்றீங்க? படிப்பது. நமஸ்கார் ஜி. நமஸ்கார் ஜி. புலி. எழுதுவது ரைட், லிக்னா லிகோ லிக்கியே. ஆமா ஜி, இவ்வளவுதான். இது இங்கிலீஷ்ல லிக் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதாவது லிக்கு என்ன மீனிங்? நக்குவது. இந்த வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல எல்ஐசிக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன உச்சரிப்பு கொடுப்போமோ அந்த உச்சரிப்பை மட்டும் இங்க கொடுத்தா போதும். ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இல்ல. லிக்னா அப்படின்னா எழுதுவதற்கான ரூட் வெர்பு.
எழுதுடான்னு சொல்றதுக்கு லிக் ஓ, லிக் கூட்டல் ஓ, லிக்கோ. லிக்கோ. லிக், ஆமாங்க, லிக் கூட்டல் ஓ, லிக்கோ. இதே எழுதுங்கன்னு சொல்றதுக்கு லிக் கூட்டல் இஏ, லிக்கியே. லிக்கியே. இவ்வளவுதான் ஜி. மறுபடியும் ஒரு முறை படிச்சு காட்டுங்க. டு ரைட் லிக்னா ம், லிக்கோ லிக்கியே. அவ்வளவுதான் ஜி, கரெக்ட். இன்னும் 2 வார்த்தை இதே மாதிரி ஃபாஸ்டா படிச்சிருங்க. 224 எழுத ம், வைப்பது ம், லிகானா ம், லிகாவோ லிகாயியே. ம், 226 கற்பிப்பது ம், டு டீச் ம், ஷிகானா ம், சிகாவோ ம். சிகாயியே. அவ்வளவுதான் ஜி, எல்லாமே கரெக்ட். உங்ககிட்ட வந்து நம்ம பேசுறது தப்பா இருக்குமோ அப்படின்ற பயம் தெரியுது. நீங்க பிராக்டிஸ் பண்ணும் பொழுது இந்த பயம் சுத்தமா போயிடும். நீங்க ஹிந்தில எதுவுமே கத்துக்கலைனாலும் இந்த ரூட் வெர்புல ஒரு 150-200 வார்த்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதை வச்சு ஈஸியா எங்க போனாலும், காஷ்மீர் இல்ல அமெரிக்காவுக்கு, காஷ்மீர்ல துபாய்க்கே போனாலும் ரூட் வெர்பை வச்சு ரிட்டர்ன் இந்தியா திரும்பி வந்துடலாம். இததான் அந்த வீடியோல எஸ்ஜே சூர்யா சொல்லி கொடுத்திருப்பாரு. அவர் டென்சஸ், கிராமர் எதை பத்தியும் பேசல. அவர் பேசினது வெர்பை மட்டும்தான் பேசினாரு. இந்த வெர்பை வச்சுதான் நான் 3 மாசத்துல ஹிந்தி கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. உங்களுக்கு ரூட் வெர்பு மட்டும் இல்ல, வெர்பு மட்டும் இல்ல, மொத்த ஹிந்தியும் நான் கத்துக் கொடுக்குறேன். ஆனா பொறுமையா இருக்கணும். நான் சொல்றதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். எஸ்ஜே சூர்யா மாதிரி ஈஸியா 3 மாசத்துல உங்களாலையும் ஹிந்தி கத்துக்க முடியுங்க. சரிங்களா? தன்யவாத் ஜி. தன்யவாத் ஜி. வேற யாரும் ட்ரை பண்றீங்க? 222 சரிங்க. புரியுது. ம், சமஜ்னா ம், சமஜுகோ சமஜே. ம். புரிய வைப்பது 227 ஓகே ஓகே. 227 புரிவது. புரிவது அப்படின்னா புரிஞ்சுக்கிறது, நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு அர்த்தங்க. புரிய வைப்பதுன்னா அடுத்தவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது, விளக்கமா சொல்றது. புரிவதுக்கு தமிழ்ல இன்னொரு வார்த்தை இருக்கு, தமிழ்ல இன்னொரு அர்த்தமும் இருக்கு. ஆனா இந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்கிறது டு அண்டர்ஸ்டாண்ட், நம்ம புரிஞ்சுக்கிறது. இதுக்கு ரூட் வெர்பு சமஜ்னா. சமஜ்னா அப்படின்னா புரிவது. ஆமாங்க. புரிஞ்சுக்கடா அப்படின்னு கட்டளையா சொல்ற மாதிரி இருந்தா சம்ஜோ, சம்ஜோ அப்படின்னு சொல்லணும். புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்றதுக்கு சமஜியே, சமஜியேன்னு சொல்லணுங்க. அடுத்த வார்த்தை புரிய வைப்பது ம், சம்ஜானா ம், சம்ஜாவோ சம்ஜாயே. ம், சாப்பிடுவது ம். கானா காவோ காயே. ரூட் வெர்பு சொல்லுங்க. கானா ம். கானால காவோ கானால நாவை எடுத்துட்டு ஓ போட்டோம்னா கட்டளையா சாப்பிடுறான்னு அர்த்தம். காவோ காயே. ஆமாங்க. அதே மாதிரி ஓவை எடுத்துட்டு ஈய போட்டோம்னா சாப்பிடுங்கன்னு அர்த்தம். ஓ வெரி குட். சரிங்க. இன்னும் 2 வார்த்தை. குடிப்பது ம், பீனா ம், பியோ ம். பி பிஜிஏ. பிஜிஏ. ஆமாங்க. இந்த இடத்துல நடுவுல ஜியும் சேர்ந்து வரும். ஒரு சில வார்த்தைகளுக்கு விதிவிலக்கு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரியான வார்த்தைகள்ல இதுவும் ஒண்ணு. சரிங்க. அடுத்து சொல்லிட்டாங்க. சரிங்க. வேற ஏதாவது படிச்சு காட்டுறீங்களா இல்ல நிப்பாட்டிக்கலாமா, கட் பண்ணிக்கலாமா? நிறுத்திக்கலாம். சரி, தன்யவாத். அடுத்து வேற யார் படிக்கிறீங்க? சரிங்க. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 209, 210, 207, 208, 209, 210 இந்த 5 வார்த்தைகள் படிக்கல. யார் படிக்கிறீங்க? 206ல இருந்து 210 வரைக்கும். नमस्कार जी। नमस्कार जी, बोलिए। मेरा नाम राजा टुडे वन डे जॉइन क्लास है। ஓகே ஜி. இப்போ 206ல படிக்கணுமா ஜி? எது படிக்கணும்? 206ல படிங்க. இல்ல 206. நிற்பது टू स्टैंड। खड़े खड़े होना हो जाओ हो जाइए। முன்னாடி அந்த கடைன்ற வார்த்தையும் சேர்த்துக்குங்க. खड़े खड़े होना खड़े हो जाओ खड़े हो जाइए। ஓகே, சிறப்பு. அதுக்கு அடுத்தது நடப்பது टू वॉक। चालना चलो चलिए।
இந்த இடத்துல ச- தேவையில்லாம இந்த இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குங்க. டைப் பண்ணது கரெக்ஷன் இருக்கு. நடுவுல ஆ, ஏ வராது. சல்னா 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 ஓகே இது சல்னா நடப்பது அப்படின்னு அர்த்தம். ஓகே அது கூட ஓ சேர்த்தோம் அப்படின்னா சல்லோ. சல்லோ சல்லோ அப்படின்னா நடந்து போ அப்படின்னு அர்த்தம். நடந்து போடான்னு அர்த்தம். சல்லியே ஆ, அப்படின்னா நடந்து போங்கன்னு அர்த்தங்க. சல்லியே ஓகே ஆமா. அடுத்தது கால்நடையாக நடப்பது கால்நடை சொல்லுங்க. நடப்பது ம் ஆ, பைடல் சால்னா ம் பைடல் சாலோ பைடல் ம் சாலியே ஆமாங்க. பைதல் சல்னா பைதல் சல்லோ பைடல் சல் பைதல் சாலோ சல்லியே பைடல் சாலி ஓகே சல்லியே. ஓடுவது நான் ஒரு ஓடுவது ம் டூரன் ம் தூத்னா தூடோ ம் தூடியே இதுக்கு உச்சரிப்பு எப்படி கொடுக்கணும்னாங்க, ஆ ஓடுவது டு ரன், ஆ ஆ தௌடுனா தௌடுனா தௌடுனா. ஓகே இப்ப தௌடுனா ஓகே மரக்கடையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மரத்தை அறுத்ததுக்கு அப்புறம் தூள் இருக்கும், தவிடு. ஆ ஆமா இல்லைன்னா ஆமா நெல்லு குத்தும்போது ஆ சொல்லுவாங்க தவிடு உம்மி இப்படிலாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா. சரி அந்த ஆமா ஆமா அந்த உச்சரிப்பு தான் இங்க கொடுக்கணும், தௌடுனா. ஓ தௌடுனா ஓடுடான்னு சொல்றதுக்கு தௌடோ. ஆ சரிங்க. இதுக்கு இன்னொரு வார்த்தையும் ஓகே இருக்கு, பாக்னா. பாக்னா பாக்னா ஓகே பாக்னான்னா ஓகே அதுவும் ஓடுன்னு தான் அர்த்தம். ஓடு ஓடுடான்னு ஓ சொல்றதுக்கு பாகோ. ஆ बागो சரிங்க. बागी जी अ, सभी को नमस्कार जी। नमस्कार जी, बोलिए। टू टू तैयार செய்வது हम्म टू प्रिपेयर तैयार करना तैयार हम्म करो तैयार कीजिए। ओके करेक्ट। 255 தூங்குவது हम्म शुरू करना शुरू करो हम्म शुरू कीजिए। करेक्ट। ओட்டுவது हम्म चलाना चलाओ चलिए चला लिए चला हम्म चलाना चलाओ चलाइए। இருங்க நானே எடுத்துக்கிறேன்। நிறுத்துவது ம் நிறுத்துவது ம் रोकना रोको रोकिए। ம் சரிங்க। மூடுவது बंद करना बंद करो बंद कीजिए। ம் ம் முடிப்பது खत्म करना खत्म करो खत्म कीजिए। ம் தேடுவது ढूंढना ढूंढो ढूंढिए। ம் இதுக்கு நான் சொல்றேன் கேளுங்க, இப்படி உச்சரிப்பு எப்படி வரும்னா, தேடுவது டு சர்ச், டூண்டுனா 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 என்பது தேடுவது. இதுல டூண்டுனால நாவை எடுத்துட்டு ஓ சேர்க்கிறோம், டூண்டோ டூண்டோ. அடுத்து ஓவை எடுத்துட்டு ஈஏ சேர்க்கணும். ஈஏ சேர்த்தோம்னா மரியாதையா தேடுங்கன்னு சொல்றதுக்கு டூண்டியே டூண்டியே. இவ்வளவுதாங்க. அடுத்து வேற ஏதாவது வார்த்தை படிக்கிறீங்களா? அடுத்தவங்க வாய்ப்பு கொடுக்கலாமா? அடுத்த வாய்ப்பு கொடுக்கலாம் ஜி। தன்யவாத் ஜி, धन्यवाद धन्यवाद। வாழ்த்துக்கள்। அடுத்து வேற யார் படிக்கிறீங்க ஜி? தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க இங்க தப்பா படிச்சாதான் சரியா எப்படி படிக்கிறதுன்னு கத்துக்க முடியும். இங்க யாரும் உங்களை பரிகாசம் பண்ண மாட்டாங்க, எல்லாருமே கத்துக்க தான் வந்திருக்கோம். அதனால பயத்தை விடுங்க, தப்பா பேசினாலும் சரிதான். 200 வார்த்தைகள் கொடுத்துருக்கேன். ஃபர்தரா அடுத்தடுத்து பிடிஎஃப் ஓபன் பண்ணி கூட படிங்க. ஹலோ சார். சொல்லுங்க ஜி. நியூ அட்மிஷன் சார். சொல்லுங்க. இப்போ படிச்சு காட்டுட்டுங்களா? படிங்க படிங்க படிங்க. 221 படிக்கிறேன் சார். 221 வேண்டாம், நீங்க பிடிஎஃப் ஓபன்ல தானே வச்சிருக்கீங்க சார். இன்னைக்கு தான் சார் வந்திருக்கேன் குரூப்ல, நீங்க தான் ஜாயின் பண்ணேன். ஓ, அந்த பிடிஎஃப் ஸ்கிரீன்ஷாட் மட்டும் தான் இப்போ உங்ககிட்ட இருக்கா, பிடிஎஃப் இல்லையா? ஆமாங்க சார். எதுவுமே இல்லை, அது பஸ்ல இருந்து அனுப்ப முடியுங்களா? சரிங்க ஜி, நான் எல்லாமே உங்களுக்கு அனுப்பிச்சு விட்றேன். இப்போ குரூப்ல இருக்கீங்கல்ல? குரூப்ல இருக்கேன் சார். இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன் பாருங்க. அந்த ஸ்கிரீன்ஷாட் பார்த்து ஏதாவது ஒரு 4 வார்த்தை பார்த்து படிக்க முடியுதான்னு பாக்குறீங்களா? ஓகேங்க சார்.
ஜி பாருங்க. 291 படிக்கட்டுங்களா? சரிங்க படிங்க. 292 படிக்கிறேன். சரிங்க. சுவைப்பது இருங்க 291 இருந்து வர்றேன், நானே படிக்கிறேன். ஒரு சில வார்த்தைகள் உச்சரிக்கும் பொழுது கொஞ்சம் வித்தியாசமாவும் இருக்கும். நம்ம கத்துக்கிற நோக்கத்தினால எல்லா வார்த்தைகளையும் கத்துக்கிறோம். இந்த வார்த்தைகள் தெரிஞ்சுக்கிறது முக்கியம். ஆனா எந்த இடத்துல பயன்படுத்துறன்றது அது அதை விட முக்கியம். யாராவது நம்மளை திட்டுறாங்க அப்படின்றப்ப அது தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வார்த்தைகள் யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நாளும் கத்து வச்சுக்கணும். ஆனா எங்க பயன்படுத்தணுன்றது முக்கியம். சரிங்களா? நக்குவது, டு லிக், சாட்னா. சாட்னா இந்த சாட் மசாலாக்கு வர்ற முதல் 2 எழுத்து உச்சரிப்பு மட்டும் எடுத்துக்கணும். கடைசிக்குல நான் சேர்த்துக்கணுங்க. இதுல அடுத்து கட்டளையா சொல்றது மரியாதையா சொல்றதெல்லாம் வேண்டாம். அது வல்கரா தெரியற மாதிரி இருக்கும். அதனால அந்த வார்த்தைகளுக்கான உச்சரிப்புகள் நான் கொடுக்கல. நீங்க எடுத்திருக்கீங்க, அதனால நான் இதுக்கு உண்டான எக்ஸ்பிளனேஷன் சொல்றேன், எப்படி உச்சரிக்கின்றது சொல்றேன். நக்குவது சாட்னா. அடுத்து சப்புவது சூஸ்னா. சூஸ்னா. அடுத்து சுவைப்பது சக்குனா. சக்குனானா என்ன அர்த்தம்னா டேஸ்ட் பண்ணுவோம் பாத்தீங்களா? ஒரு சில உப்பு டேஸ்ட் இருக்கா, காரம் உப்பு காரம் உரப்பு இருக்கான்னு பார்ப்போம் பாத்தீங்களா? அதுக்கு டேஸ்ட் பார்க்கறதுக்கு சக்குனா அப்படின்னு சொல்லணும். அடுத்து மெல்லுவது சபானா. சபானா. அடுத்து ஒரு பெண்ணை கவர லட்கி பட்டானா. லட்கி பட்டானா. முன்னோக்கி செல்வது டு கோ ஃபார்வர்ட் ஆகே படானா. ஆகே படானா. அடுத்து ஆடுவது டு டான்ஸ், நாச்னா. நாச்னா. டான்ஸ் ஆடுறான்னு சொல்றதுக்கு நாச்சோ. நாச்சோ. ஆடுங்க அப்படின்னு மரியாதையா சொல்றதுக்கு நாச்சியே. நாச்சியே. சரிங்களா? இப்ப நீங்க முன்னோக்கி செல்வதிலிருந்து இருந்து சொல்லுங்க பாப்போம். 296. 296 முன்னோக்கி செல்வது. ஆமா சார். ஆஜே பாத்னா. ஆகே படானா. ஆகே படானா. ஆகே படானா. ஆகே படானா. அவ்வளவுதான், இது கரெக்ட். ஆகே படாவ், ஆகே படியே, இதெல்லாம் முன்னோக்கி போடா, முன்னோக்கி போங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை சொல்லுங்க. அடுத்த ஆடுவது நாச்னா. நாச்னா. நாச்சோ. நாச்னா. நாச்சோ. நாச்சியே. அவ்வளவுதான், அவ்வளவுதான். அடுத்தது பாடுவது. பாடுவது டு சிங் கானா. கோவோ காவோ. கையே. அவ்வளவுதாங்க. அதாவது உங்களுக்கு பார்த்து படிக்கிறது தெரியுது. அடுத்து எப்படி உச்சரிக்கணும்ன்றத மட்டும்தான் இப்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. பாடுவது மற்றும் பாட்டு இந்த ரெண்டுக்குமே ஒரே வார்த்தை தான். பாட்டுனாலும் பாடுவதுனாலும் ஹிந்தியில கானா. கானா. இது தமிழ்ல ஒரு 2 காதா இருக்கு. ஒன்னு சாதா கா, இன்னொன்னு கால்வாங்க கா. கா 2 காதா இருக்கு. ஆனா ஹிந்தில மொத்தம் 4 கா இருக்கு. அதனால உச்சரிப்பு வித்தியாசம் நான் கூர்மையா கவனிச்சோம்னா தான் இந்த வித்தியாசங்கள் கத்துக்க முடியுங்க. பாடுவது கானா. பாடுறான்னு சொல்றதுக்கு காவோ. பாடுங்கன்னு சொல்றதுக்கு கையே. கையே. இந்த இடத்துல வர்ற கையேக்கும் சாப்பிடுற இடத்துல வர்ற காயியேக்கும் உச்சரிப்பு கொஞ்சம் வித்தியாசம் இருக்குங்க. சாப்பிடுங்கன்னு மரியாதையா சொல்ற மாதிரி இருந்தா காயே. பாடுங்கன்னு மரியாதையா சொல்ற மாதிரி இருந்தா காயே. காயே காயே. கா வித்தியாசம் உச்சரிப்பு வருங்க. இந்த மாதிரியான சின்ன சின்ன நுணுக்கங்கள் விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியா பேசலாங்க. சரிங்க. வேற ஏதாவது படிக்கிறீங்களா இல்ல அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? அந்த இது அனுப்புறீங்களா? பிடிஎஃப் எனக்கு அனுப்புறீங்களா? நீங்க வாட்ஸ்அப்ல பாருங்க. வரலைன்னா எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு பர்சனலா அனுப்பிச்சு விடுறேன். சரிங்களா? தேங்க்யூ. அடுத்து வேற யாரு பேசுறீங்க?
जी नमस्कार जी நமஸ்கார் ஜி बोलिए सर मैम நான் பேசட்டுமா ஹலோ சரி ஹலோ கண்டினியூ ஹலோ பண்ணுங்க சார் கேக்குதா ஹலோ சார் கேக்குது நீங்க கண்டினியூ பண்ணுங்க ஒவ்வொருத்தரா எஸ் ஒவ்வொருத்தரா சார் சொல்லுங்க 301 ஏறுவது சார் ஓகே சாதனா சாதனா சாதோ சாதியே இது வந்து இறங்குவது ஒரே உட்டாரானா நிமிஷங்க ஒரே நிமிஷம் நீங்க ஒண்ணு படிச்சு காமிச்சிட்டீங்க Yes, sir. ஒரு செகண்ட் கேப் விடுங்க அப்பதான் ஏதாவது கரெக்ஷன் இருந்தா நான் சொல்லுவேன் அப்பதான் எனக்கு கொஞ்சம் டைமிங் கிடைக்கும் சரி சார் நீங்க ஃப்ளூயண்டா பேசுனீங்கன்னா எனக்கு Okay, sir. கொஞ்சம் கேப் கிடைக்காது ஏறுவது சடுனா சடுனா சாதனா சாதோ இல்லைங்க ஐயா சாதியே நீங்க வந்து சாதனான்னு சொல்ற மாதிரி வருது பாட்டு பாட்டு கத்துக்கிறவங்க பாட்டு கத்துக்கிறப்ப சாதனை செய்வதுன்னு இந்த சாதனா பண்றதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான உச்சரிப்பு வராது இது சடு சாடு சடு சடுனா சடோ சடியே உச்சரிப்பு இப்படி வரணுங்க சடுனா சடோ ஓகே சார் சடியே சடனா சொல்லுங்க சடோ சடியே இவ்வளவுதாங்க சடனா இவ்வளவுதான் சடோ ம். சடியே இவ்வளவுதாங்க Next இறங்குவது இந்த மாதிரியான உச்சரிப்பு பிழைகளுக்கு பயந்துகிட்டு தான் தெரிஞ்சதையும் சில பேர் பேசுறதுக்கு தயங்குறாங்க நம்ம பயப்படாம ஒரு முறைக்கு 2 முறை முயற்சி பண்ணோம்னா ஈஸியா கத்துக்கலாங்க அடுத்தது சார் நெக்ஸ்ட் இறங்குவது ம் உட்டரன்னா உட்டரோ உட்டரியே இது நெக்ஸ்ட் தொடுவது ம் சரிங்க சார் கரெக்ஷன் தான் சொல்லுங்க சார் உத்தர்னா சார் உத்தர்னா உத்ரோ உத்தரியே ஓகே சார் ம் சார் உத்தரனா உத்தரோ உத்தரியே அவ்வளவுதான் ஜி கண்டினியூ ஓகே சார் நெக்ஸ்ட் அழுத்துவது சார் டபன்னா டபோ டபியே இது வந்து நெக்ஸ்ட் உச்சரிப்பு ஏற்றுக்கொள்வது சார் இதுக்கு வந்து அழுத்துவதற்கு உச்சரிப்பு தபனா இல்லைங்கய்யா இது வந்து தபானா தபானா டபானா தபாவோ டபானா டபாவோ டபாயே தபாயே இவ்வளவுதான் ஜி சரிங்களா ஓகே சார் எஸ் சார் அடுத்து நெக்ஸ்ட் ஏற்றுக்கொள்வது சார் ம் மானா சொல்லுங்க மானோ ம், ம், மானா மானோ ம், மானியே இது வந்து இன்னும் கொஞ்சம் மைனர் கரெக்ஷன் இருக்கு மான்னா மான்னா மான்னானா ஏற்றுக்கொள்வது மானோ ஓகே மானோனா ஏத்துக்கடான்னு அர்த்தம் மானியே மானியே மானியனா ஏத்துக்குங்க அப்படின்னு அர்த்தங்க அடுத்தது ஓகேங்க சார் நெக்ஸ்ட் மறுப்பது சார் ம் மணக்கர்னா ம் மணக்கரோ மன கிஜியே ம். இதுக்கு உச்சரிப்பு மனா கர்ணா மனா கர்ணா மனா கரோ மனா கரோ மனா கீஜியே இப்படின்னு வருங்க சரிங்களா அடுத்தது ஓகே ஓகே சார் ஓகே ம் நெக்ஸ்ட் நம்புவது சார் ம் விஸ்வாஸ் கர்னா ம் விஸ்வாஸ் கரோ விஸ்வாஸ் கீஜியே அவ்வளவுதான் ஜி இது 100% Next. கரெக்ட் இதுல எந்த ஒரு கரெக்ஷனும் கிடையாது Okay, sir. கரெக்ட் அடுத்தது நெக்ஸ்ட் காலி செய்வது சார் ம் காலி கர்னா காலி கரோ காலி கீஜியே அவ்வளவுதான் sir. இது வந்து தமிழ்லயும் ஹிந்திலையும் எம்டி பண்றது காலி பண்றதுக்கு ஒரே மாதிரியான வார்த்தைகள் ஒரே மாதிரியான உச்சரிப்புகள் தான் சரி அடுத்து ஓகே சார் நெக்ஸ்ட் சம்பாதிப்பது சார் டு to ஏர்ன் earn சார் காம்னா காமோ காமியே கமானா கமானா ஓகே கமானா கமானன்றது சம்பாதிப்பது கமாவோனா சம்பாதின்னு அர்த்தம் கமாயியனா சம்பாதியுங்கள் அப்படின்னு அர்த்தம். சம்பாதியுங்கள் சரிங்க அடுத்து படிக்கிறீங்களா இல்ல வாய்ப்பு கொடுக்கலாமா சார் வேற யாருக்குனா கொடுக்கலாம் சார் ஓகே ஹலோ நமஸ்தே ஜி நமஸ்தே ஜி बोलिए 321 துணி துவைப்பது டு வாஷ் கிளாத்ஸ் சரிங்க கப்டே தோனா கப்டே தோ ம் கப்டே தோயே பாத்திரம் கழுவுவது வாஷ் டிஷஸ் பர்தான் தோனா ம் பர்தான் தோ பர்தான் தோயே
ம் 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 சாலோ விழுங்குவது. நிக்கல்னா ம் நிக்லோ நிக்லியே. இது வந்து நிக்கல்னா நிக்லோ நிக்லியே இது வந்து பாத்தீங்கன்னா வெளியில போறதுக்கும் கிளம்புறதுக்கும் இதே மாதிரியான உச்சரிப்பு தான் வரும். ஆனா விழுங்குறதுக்கு நிகழ்னா நிக்கல் ஓ நிகழ். ஓ நிக்கல்னான்றது கிளம்புறது, நிகழ்னான்றது விழுங்குறது. இல்லு வந்து சாரி ஜி ஜி வந்து அழுத்த ஆமா ஏதோ வித்தியாசமா ஒன்று போகணுங்க. ஏதோ சாமா நிக்காலோ ஒன்று வருமே அதானா சார் அது அதே வார்த்தையா? ஆமாங்க. நிக்காலோன்னா சாமான் நிக்கலோனா ஜாமானத்தை எடுத்துட்டு கிளம்பு அப்படின்னு அர்த்தம். அந்த இடத்துல வர்ற நிக்காலோன்றது வேற, இங்க வர்ற நிகழ்னா நிக்லோன்ற வார்த்தை வேற. நிக்கால்னா நிக்லோ உச்சரிப்பு வித்தியாசம் இருக்குங்க. ஓகே ஓகே நிகழ்னா விழுங்கு அப்படின்னு அர்த்தம், விழுங்குவது. நிகழ். நிக்லோனா விழுங்குடான்னு அர்த்தம், நிக்லியன்னா விழுங்குங்க அப்படின்னு அர்த்தங்க. ஓகே ஓகே சரி சார். அடுத்தது துப்புவது டு ஸ்பிட். ம் ம் தூக்னா தூக்கோ தூக்கியே. இதுக்கு வந்து தோக்குனா ஓக்னா. ஓகே தோக்குனா தோக்குனா தோக்கோ தோக்கியே. ஓகே சரி. சரிங்க ஜி. அடுத்து தோக்னா தோக்கோ தோக்கியே. அடுத்து டு கெட் ஆங்கிரி. ம் गुस्सा खोना ம் गुस्सा करो ம் गुस्सा कीजिए. ம் குளிப்பது இப்ப முன்ன நகர். முன்ன முன்ன ஒருத்தர் கேட்டாரு பாத்தீங்களா, எந்த இடத்துல ஓ சேர்க்கணும், எந்த இடத்துல இஏ சாரி எந்த இடத்துல இஏ சேர்க்கணும், எந்த இடத்துல டிஜிஏ சேர்க்கணும், எந்த இடத்துல கீஜிஏ சேர்க்கணும்னு கேட்டிருந்தாரு. இந்த இடத்துல ஆமா பாத்தீங்கன்னா கீஜிஎன்ற வார்த்தையை இஏ மட்டும் சேர்க்கல, கூட கீஜிஎன் கூட கீ சேர்த்திருக்கோம். கீஜிஏன்றதை இந்த இடத்துல சேர்த்திருக்கோம். முன்ன படிச்சப்ப ஒரு இடத்துல டிஜின்ற ஒரு வார்த்தையை சேர்த்திருந்தாங்க. சரிங்களா? சரி சரி. ஒரு இடத்துல இஏ மட்டும் சேர்த்தா போதும், ஒரு இடத்துல கீஜிஏ சேர்க்கணும், ஒரு இடத்துல டிஜிஏ சேர்க்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன வித்தியாசங்கள் மாறிக்கிட்டே வருங்க. நீங்க பிராக்டிஸ் அதான் பண்ணும்போது உங்களுக்கே எந்தெந்த இடத்துல எந்தெந்த வார்த்தைகளை சேர்க்கணுன்றது ஒரே வாரத்துல இது பிடிபட்டுரும், உங்களுக்கு ஈஸியா கண்டுபிடிக்க ஓகே முடியுங்க. ஓகே அடுத்தது சார். குளிப்பது டு பாத். ம் ம் நகானா நகோ நஹ் நஹியே. வெற்றி குளிப்பது பெறுவது. குளிப்பது நஹானா. ஹா வந்து நல்லா நகானா அடித்தொண்டையில இருந்து வரணுங்க, அடித்தொண்டையில இருந்து வரணும். நகானா. நஹானா. நஹானானா குளிப்பது. நஹாவோ நஹாவோன்னா குளிடான்னு அர்த்தம். அடுத்து குளிங்கன்னு சொல்றதுக்கு நஹாயே. ஹா வந்து நல்லா அடித்தொண்டையில இருந்து வரணுங்க. சொல்லுங்க பாப்போம். நகானா ஆ நஹ் நஹோவோ நஹாவோ. நகாவோ ம் நகாயியே. அவ்வளவுதான் ஜி. வெரி குட் வெரி குட். அடுத்து ஓகே சார். வெற்றி பெறுவது ம் ஜீத்னா ம் ஜீத்தோ ம் ஜீத்தியே. ம் என்ன சொல்லுமா சார்? தப்பிப்பது சொல்லுங்க. எஸ்கேப்பிங். ஆ பச்னா ம் பச்சோ பத்தியே. ம் ஓகே சரிங்க ஜி. அடுத்து தேங்க்யூ. வேற படிக்கிறீங்களா இல்ல அடுத்த வாய்ப்பு கொடுக்கலாமா? நான் முடிச்சுங்க சார். வேற யாருக்கும் சான்ஸ் கொடுங்க சார். சுக்ரியா சார். ஓகே தன்யவாத் ஜி. அடுத்து வேற யார் படிக்கிறீங்க? யார் படிக்கிறீங்க ஜி? புது வேர்ட்ஸ் போட்டிருக்கேன் பாருங்க, அதை பார்த்து முயற்சி பண்றதுன்னா பாருங்க. இதில் இருக்க வார்த்தைகளும் முக்கியமான வார்த்தைகள் தான். செய்வது, வேலை செய்வது, ஏதாவது செய்வது, தயார் செய்வது, இந்த மாதிரியான வார்த்தைகள். யாராவது முயற்சி பண்ணுங்க, முக்கியமான வார்த்தைகள் இதில் இருக்கிறது. நான் படிக்கிறேமா சார்? படிங்க, யார் வேணாலும் படிங்க. நமஸ்தே ஜி. நமஸ்தே बोलिए. செய்வது கர்னா ம் கரோ ம் கீஜியே. இப்ப பாத்தீங்கன்னா வேலை செய்வது. சார் ஓகே ஓகே, நீ கண்டினியூ பண்ணுங்க. கரெக்டா தான் படிக்கிறீங்க, வேலை சொல்லுங்க. செய்வது ம் காம் கர்னா காம் ம் கரோ காம் ம் கீஜியே. ம் ஏதாவது செய்வது குச் ம் கர்னா குச் ம் கரோ குச் ம் கீஜியே. ம் தயார் செய்வது ம் தயார் கர்னா தயார் ம் கரோ ம் तैयार कीजिए. ம் துவங்குவது ம் शुरू करना शुरू ம் करो.
शुरू कीजिए ஓட்டுவது चलना चलाओ चलाइए நிறுத்துவது रुकना रुको रुकिए மூடுவது बंद करना बंद करो बंद कीजिए முடிப்பது खत्म करना खत्म करो खत्म कीजिए தேடுவது ஓகே ஓகே 10 வார்த்தை போதும் ஜி 10 வார்த்தை போதும் 10 வார்த்தை போதும் ஓகே சார் நீங்க படிச்ச தன்யவாஜி நீங்க படிச்ச 10 வார்த்தைகளுமே எந்த ஒரு உச்சரிப்பு பிழையும் கிடையாது. நீங்க தாராளமா பிராக்டிஸ் பண்ணலாம். தெளிவா தான் நீங்க சொல்லியிருக்கீங்க. இந்த 1000 வார்த்தைகளுக்கான வீடியோவும் ஆல்ரெடி நம்ம குரூப்லயே இருக்கு. மறுபடியும் பார்க்காதவங்க லிங்க் வேணாலும் எனக்கு தனிப்பட்ட முறையில் கேளுங்க. 1000 வார்த்தைகள்ல இந்த வெர்பு மட்டும் தனியா பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்றதுக்கு அந்த வீடியோ பார்த்து கூட நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். வாய்ஸ் ரெக்கார்டு எனக்கு தனிப்பட்ட முறையில் அனுப்புங்க. கிளியரா இருக்கு நல்லா இருக்குன்னா நான் கண்டிப்பா அதை பத்தி ஷேர் பண்றேன் குரூப்ல. எல்லாருமே தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு சில பேர் ஆன்லைன் கிளாஸ் வர முடியாதவங்க இருப்பாங்க. அவங்களுக்காக அந்த உங்க வாய்ஸ் ரெக்கார்டை கேட்டு மற்றவங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அடுத்தவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஏன்னா இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி 5 நாள் 6 நாள் தான் ஆகுது. நீங்க பேசுறத மற்றவங்க ஆன்லைன் கிளாஸ் வராதவங்க கேட்கும் பொழுது அவங்களுக்கும் கத்துக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் வரும். அதுக்காக தான் தனிப்பட்ட முறையில் அனுப்ப சொல்றேன். நீங்க அனுப்புங்க, நான் குரூப்ல ஷேர் பண்றேன். நீங்க பேசுனது அத்தனையுமே கரெக்ட். நீங்க தாராளமா 180 வார்த்தைகளுமே ப்ராக்டிஸ் பண்ணலாம். சரிங்களா? ஓகே சார், தேங்க்யூ சார். தன்யவாத் ஜி. வேற அடுத்தவங்க? தன்யவாத். அடுத்து யார் பேசுறீங்க? கரெக்டா 1 hour ஆயிடுச்சுன்னா எல்லாம் சைலண்ட் ஆயிடுறீங்களே, அது ஏன் தான் எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு வீடியோ ரெக்கார்டிங் ஓடிட்டு இருக்குச்சு. 1 hour 3 minutes காட்டுது. எல்லாருமே சைலண்டாவே இருக்கீங்க. அடுத்து பேசுறவங்க பேசுங்க. எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குறேன். நான் வாசிக்கிறேன் சார். வாசிங்க. கண்டுபிடிப்பது கோச்னா இல்ல, அது ஒரு வார்த்தை, அது ஒரு வார்த்தையோட நிப்பாட்டிக்கலாம். ஒரு சில வார்த்தைகள் புழக்கத்துல தேவைக்கு இல்லாத வார்த்தைகள் நானே அதுல கொடுத்துருக்க மாட்டேங்க. அதனால ஒரு சில வார்த்தைகள் மட்டும் சொல்லுங்க. இருக்கிறத மட்டும் படிச்சு கட்டுங்க போதும். ஓகே சரிங்களா? பயன்படுத்துவது உபயோக் கர்னா உபயோக் கரோ உபயோக் கீஜியே. ஓகே, கரெக்ட். அடுத்து உபயோகப்படுத்துவது இஸ்தமல் கர்னா இஸ்தமல் கரோ இஸ்தமல் கீஜியே. ஒரே நிமிஷம் ஜி. இதுல இஸ்தமால் அப்படின்றதுல டபுள் ஏ போட்டிருக்கேன். 2 ஏ போட்டிருக்கிறதுனால அதுக்குண்டான உச்சரிப்பு கொடுக்கணும். இஸ்தமால் இஸ்தமால். ஏ கொஞ்சம் உச்சரிப்பு இன்னும் கொஞ்சம் சவுண்ட் ஜாஸ்தியா கொடுக்கணுங்க. நீங்க படிச்சது இஸ்தமல் அப்படின்ற மாதிரி இருந்தது. இஸ்தமால் கொஞ்சம் உச்சரிப்பு ஜாஸ்தியா கொடுங்க. சவுண்ட் படிச்சு காட்டுங்க. படிச்சு காட்டுங்க. இஸ்தமால் கர்னா இஸ்தமால் கரோ இஸ்தமால் கீஜியே. அவ்வளவுதான் ஜி, கரெக்ட். அடுத்து நினைப்பது சோச்னா சோஜியே. சோச்னா சோச்சோ சோச்சியே. ஓகே ஜி, கரெக்ட். அடுத்து நினைவு கூறுவது யாட் கர்னா யாட் கரோ யாட் கீஜியே. ஓகே, கரெக்ட். அடுத்து மூளை பயன்படுத்துவது திமாக் லகானா திமாக் லகாவோ திமாக் லகாயே. அவ்வளவுதான் ஜி, இதுவும் கரெக்ட். அடுத்து சிரிப்பது புரியல. இது இது ஆமாங்க. இது இந்த சிரிப்பது அப்படின்ற வார்த்தை எழுத்த பார்த்து படிச்சோம்னா இதுல பிழை நிறைய வருங்க. அந்த நடுவுல வர்ற என் சைலண்ட் லெட்டர். இங்கிலீஷ்ல ஒரு சில வார்த்தைகள் சைலண்ட் லெட்டரா வரும். அதே மாதிரி ஹிந்திலையும் சைலண்ட் லெட்டர்ஸ் இருக்கு. இந்த வார்த்தைகளை பார்த்து ஹன்ஸ்னா ஹன்ஸ்னா இன்ன போட்டு அழுத்தணும் அப்படின்னா உச்சரிப்பு தப்பா தான் போகுங்க. இந்த வார்த்தைகளை நார்த் இந்தியன்ஸ்
ஒருவேளை கேக்குறாங்க அப்படின்னா நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. இவங்க புக்கை பார்த்து படிச்சிருக்காங்க, இவங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அப்படின்றது ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. இதுக்கு உச்சரிப்பு எப்படி கொடுக்கணும்னா, நடுவில் இருக்க என் வந்து சைலண்ட் லெட்டரா தான் இருக்கணும். ஹஸ்னா, ஹஸ்னா. சிரிடா அப்படின்னு சொல்றதுக்கு ஹசோ, ஹசோ. எங்கேயுமே என்னுடைய உச்சரிப்புல நடுவில் அந்த என் சவுண்டே வந்திருக்காது, ஏன்னா அது சைலண்ட் லெட்டர். மறுபடியும் படிச்சு காட்டுங்க. ஹஸ்னா, ஆ, ஹஸ், அவ்வளவுதாங்க. ஹஸ்னா, ஹசோ. இது வந்து நீங்க மட்டும் இந்த தப்பு பண்ணல, என்ன மாதிரி ஒரு யூடியூபர், அதாவது ஒரு டீச்சர், ஹிந்தி டீச்சர், அவங்க வந்து புக்கை பார்த்து படிச்சவங்க தான். நார்த் இந்தியன்ஸ் கூட அதிகமா பேசி பழகல. அவங்களுமே யூடியூப்ல ஹன்ஸ்னா, ஹன்ஸ்னா அப்படின்னு தான் வீடியோ போட்டிருந்தாங்க. நான் அப்புறம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் போய் இப்படி வராதுங்க மேடம், நீங்க தயவு செஞ்சு உச்சரிப்பு மாத்துங்க, நார்த் இந்தியன்ஸ் கிட்ட இப்படி பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணி மறுபடியும் அவங்கள மாத்த வச்சிருக்கேன். இது புதுசா கத்துக்கிறவங்க பண்ற தப்பு இல்லைங்க. ஒரு டீச்சரே இந்த மாதிரியான தப்புகள் தான், டீச்சரும் இந்த மாதிரியான தப்புகள் தான் பண்றாங்க. சரிங்களா? அதனால நம்ம தப்பா பேசுறது ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் அது தப்பே கிடையாது, ஏன்னா அது நமக்கு தாய்மொழியே கிடையாது. நம்முடைய தேவைகளுக்காக கத்துக்கிறோம். சரிங்களா? அடுத்தது புன்னகைப்பது. ம் முஸ்குர்னா, குரானா, ம் குராவோ, ம் முஸ்குராயி. ஆமாஞ்சி, இதுவும் கரெக்ட் தான். முஸ்குரானா, முஸ்குராவோ, முஸ்குராயே. சரிங்க ஜி. அடுத்து சுற்றுவது. ம் குமானா, ம் குமாவோ, ம் குமாயே. ம் ஓகே. இழுப்பது. கும்னா, கும்னா, கும்மாவோ, குமாய். கும்மாயே. அடுத்தது இழுப்பது. ம் கீச்னா, ம் ம் கீஜியே. இது வந்து நீங்க கீஜியேன்னு சொன்னீங்க, கீஜியேன்னா வந்து செய்யுங்கன்னு அர்த்தம் ஆயிடும். இது வந்து இன்ச், இன்ச். கீச்சுன்னா, கீச்சுன்னா என்பது இழுப்பது. இப்ப டேபிள வந்து தரையில போட்டு இழுக்கிறோம் அப்படின்னா கீச்சு கீச்சுன்னு சவுண்ட் வரும், சரிங்களா? கேட்டிருப்பீங்கல்ல, அவ்வளவுதான். அந்த அந்த இதுக்கு உண்டான உச்சரிப்பு மட்டும் கொடுத்தா போதும். கீச்சுன்னா கீச்சோ, கீச்சியே. சரிங்க ஜி. ஓகே. மறுபடியும் ஒரு முறை சொல்லுங்க. இழுப்பது டு புல். கீச்னா, ஆ கீச், ம் கீச்சியே. அவ்வளவுதான் ஜி. கீச்சுனா கீச்சோ, கீச்சியே. வாழ்த்துக்கள். 10 வார்த்தை படிச்சு காமிச்சிருக்கீங்க. இதே மாதிரி மினிமம் ஒரு 20 வார்த்தை நீங்க பிராக்டிஸ் பண்ணி எனக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் சென்ட் பண்ணுங்க. என்ன தப்பு இருந்தாலும் நான் கரெக்ஷன் சொல்றேன். எல்லாம் கரெக்டா இருக்குன்னா குரூப்ல ஷேர் பண்றேன். கிளாஸுக்கு வராதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஓகே சார். தன்யவாத். தன்யவாத் ஜி, தன்யவாத் ஜி. வேற சார் படிக்கிறேன் சார். படிங்க ஜி. பிடிப்பது. ம் பகர்னா, பக்தோ, ம் பக்தியே. ம் இருங்க. விடுவது. இதுல பிடிப்பது டு கேட்ச் எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னா, பக்கட்னா, பக்கட்னா. பிடிப்பது கே பக்கட்னா. பக்கத்துல ஏ வருது சார். என்னங்க ஜி? கே பக்கத்துல ஏ வருதுங்களா சார்? ஆமாங்க, அது உச்சரிப்பு இப்படிதான் இருக்கும். அந்த அளவுக்கு துல்லியமா இங்கிலீஷ்லயே எழுத முடியாது. நீங்க உச்சரிப்பு காதுல தான் வாங்கணும். எழுத்துக்கள் ஒரு ரெஃபரன்ஸ் தான். உச்சரிப்பு சரியா வர முடியாததுனாலதான், கொடுக்க முடியாததுனாலதான் நம்ம வந்து திருப்பி திருப்பி கேட்கணுங்க. பக்கர்னா, அப்படி அங்க எழுதிருக்கிறது பக்கர்னான் இருக்கு, ஆனா உச்சரிப்பு எப்படி வரும்னா பக்கட், பக்கட்னா, பக்கட்னா. பக்கட்னா. ஆர் இருக்கு, ஆனா டி சவுண்ட் வரும். பக்கட்னா, பக்கடோ, பக்கடியே. மறுபடியும் சொல்லுங்க பாப்போம். பக்கட்னா, பக்கடோ, பக்கடியே. இவ்வளவுதாங்க, இவ்வளவுதான். இது கரெக்ட் தான். நீங்க சந்தேகத்தோட சொல்றீங்க, இது சந்தேகமே இல்ல, 100% கரெக்ட் தான். சரிங்களா? அடுத்து விடுவது. விடுவது. சக்குண்டா, சக்கோடோ, சக்கடியே. இப்ப இது எப்படி சொல்லணும் அப்படின்னா, சோடுனா, சோடோ, சோடியே.
விடுவது சோடுனா. சரிங்களா? சோடுனா சோடு ஆ. சோடு சோடியே. சோடுனா சோடோ சோடியே. சோடியே. மறுபடியும் சொல்லுங்க. சோடுனா சோடோ ம். சோடியே. இப்ப சொன்னது 100% கரெக்ட். அடுத்தது தள்ளி விடுவது ம். புஷ். ம். தக்கா தக்கா டினா ம். டு ம். தக்கா தக்கா டிஜி டிஜே. ஆமாஜி. தள்ளுவது அப்படின்னா தக்கா தேனா. தள்ளுடா அப்படின்னு சொன்னா தக்கா தோ. தள்ளுங்க அப்படின்னு சொன்னா தக்கா தீஜியே. சரிங்க, கரெக்ட். அடுத்து பார்ப்பது டு சி. ம். 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 டெக்னா ம். டெக்கோ ம். டக்கி ஹே. இது எப்படி சொல்லணும் அப்படின்னா தேக்னா தேகோ தேக்கியே. தேகியே. தேக்னா தேகோ देखना देखो देगिए. தேக்கியே. இவ்வளவுதான் ஜி உச்சரிப்பு. அடுத்து காட்டுவது டு ஷோ. ம். டிக்னா டிக்னோ திக்கானா டிக்னா திக்கானா திக்கோ திக்கோ டிகோ டிக்காயே. நான் சொல்றேன் பாருங்க. திக்கானா திக்காவோ திக்காயே. சொல்லுங்க. திக்கானா ஆ. திக்காவோ திக்காயே. இது கரெக்ட். சரிங்களா? இந்த உச்சரிப்புகளை நீங்க மனசுல நிறுத்தணும். தனியா இருக்கும்போது சிந்திச்சு பாருங்க. வீடியோவும் இருக்கு. வீடியோவை பார்த்து பிராக்டிஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே சார். தன்யவாத். அடுத்தது வேற யாராவது பேசுறீங்களா? ஜி சொல்லுங்க மேடம். 332 ஜி. சுத்தம் செய்வது சொல்லட்டுங்களா ஜி? சீரியல் நம்பர் என்ன மேடம் சொன்னீங்க? சீரியல் நம்பர் என்ன சொன்னீங்க? 332 ஜி. ஓகே மேடம், சொல்லுங்க. சுத்தம் செய்வது கிளீனிங். सफाई करना सफाई करो सफाई कीजिए. அடுத்து ஜி எண்ணுவது டு கவுண்ட். ஜின்னா ஜினோ ஜினியே. ஒரே நிமிஷம் மேடம். அடுத்து அளவிடு. ஒரே நிமிஷம் 332ங்களா? ஆமாங்க ஜி, 332 ஜி. எடுத்துட்டேன். அதாவது எண்ணுவது டு கவுண்ட். கின்னுன்னா கின்னுன்னா என்னடா அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தா கின்னோ. அது சொல்லுங்க ஜி. கின்னோ. என்னங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தா கின்னியே. கின்னியே. சவுண்ட் வந்து அடித்தொண்டையில இருந்து வரணும் மேடம். கீ சொல்லக்கூடாது. கீ. நெய்யுக்கு 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 இங்கிலீஷ்ல கீன்னு சொல்லுவோம். அந்த உச்சரிப்பை இங்க கொடுக்கணுங்க. கீ சொல்லக்கூடாது, கீ. சரிங்களா? சொல்லுங்க. எண்ணுவது கவுண்ட். ஜின்னா ஜின்னோ ஜின்னியே. ஓகே. அளவிடுவது அளவிடுவது டு மெஷர். மாப்னா மாப்பு. எப்படிங்க ஜி வரும்? மாப்பியா தான். அது தேவையில்லைங்க மேடம். ஒரு சில விஷயங்கள் தேவையில்லாத வார்த்தைகள் தான் நான் நீக்கிட்டேன். என்ன தேவை இருக்கோ அது மட்டும் ரொட்டீனா என்ன யூஸ் பண்ணுவாங்களோ அது மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கேன். சரிங்க. அடுத்து சரி ஓகே ஜி. மின்னுவது மின்னுவது ஷைனிங். சமக்னாங்களா? சமக்னா சமக்னா வருங்களா? சமக்னா. ஆமா மேடம். சா இல்ல சா. சமக்னா. ஆமா. சமக்னா. சமக்னானா மின்னுவது. குளோரியஸ்ன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா?
ஷைனிங், ஜி. க்ளோரி, அதுக்குண்டான மீனிங் மேடம். சமக்னா மின்னுவது, ஜொலிப்பது, இதுக்குண்டான அர்த்தம். அடுத்தது ஓகேங்க ஜி. அடுத்து அசைவது, ம் மூவிங், ம் ஹில்னா, ம் ஹில்லோ, ம் ஹில்லியே, ம் ஓகே மேடம். அடுத்து அசைப்பது, ம் ஷேக்கிங், ம் ஹில்லானா, ம் ஹில்லாவோ, ம் ஹில்லாயியே. ம் அசைவதுன்னா அடுத்து நம்ம அசையிறது. நம்ம வந்து அசையாம அசைப்பது. ம் அசைவதுன்னா நம்ம அசைவது. அசைப்பதுன்னா மத்தத டேபிள் அசைப்பது, கதவை அசைப்பது, கதவை சாத்துறது, கதவை ஆட்டுறது, இதுக்குண்டான அர்த்தம் வருங்க. ஓகேங்க இல்லான்னா, ஜி. இல்லான்னா, ஹில்லானா, இல்லாவோ, இல்லாயே, இப்படி ஹில்லாயியே. வருங்க. அடுத்தது ஓகேங்க ஜி. விலகுவது, மூவிங் ம் அவே, ம் ஹாட்னா, ம் ஹட்டோ, ம் ஹட்டியே, அவ்வளவுதான் மேடம். கரெக்ட் கரெக்ட். ஹட்டியே. அடுத்து அகற்றுவது, டு ரிமூவ், ம் ம் ஹட்டானா, ம் ஹாட்டோ, ஹட்டாயியே. நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன ரூட் வெர்பும் கரெக்ட். கடைசீட்ல சொன்ன மரியாதை வார்த்தை, மரியாதையா பொலைட் வேர்டும் கரெக்ட். நடுவுல சொன்ன கட்டளை வார்த்தை தான் உச்சரிப்பு பிழையா இருக்கு. நான் மறுபடியும் ஒண்ணுல இருந்து சொல்றேன் மேடம். ஹட்டாவோ. ஆமா சொல்லுங்க மேடம். ஜி, சொல்லுங்க ஜி. அகற்றுவது, டு ரிமூவ், ஹட்டானா, ஹட்டானா. அகற்றுடா அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தா ஹட்டாவோ, ஹட்டாவோ. அகற்றுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தா ஹட்டாவோ, ஹட்டாயே, ஹட்டாயியே. ஹட்டாயே. சரிங்க மேடம். அடுத்து ஓகேங்க ஜி. நீந்துவது, ம் ஸ்விம்மிங், ம் டைர்னா, ம் டைரோ, ம் டைரியே. அவ்வளவுதான் மேடம். இது கரெக்ட். எந்த ஒரு கரெக்ஷனும் கிடையாது. நீங்க தாராளமா 20ல இருந்து 40 வார்த்தை கூட உங்களால ப்ராக்டிஸ் பண்ண முடியும். எனக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் சென்ட் பண்ணுங்க. 100% கரெக்ட்னா நான் ஓகேங்க குரூப்ல ஜி. ஷேர் பண்ணிடுறேன். சரிங்க மேடம். தேங்க்யூ. ஓகேங்க ஜி. வாழ்த்துக்கள். அடுத்து வேற யார் ட்ரை தன்யவாத் ஜி. பண்றீங்க? தன்யவாத்மா. அடுத்து வேற யார் ட்ரை பண்றீங்க? ஜி நான் ட்ரை பண்றேன். 241. சொல்லுங்க ஜி. மூழ்குவது, டு சிங்க், ம் தூப்னா, ம் தூப்போ. ம் விழுவது, டு ஃபால், ம் கிர்னா, கிர்ரோ. ம் 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 சரிங்க, முடிச்சுக்கலாங்களா? ஓகே ஜி. धन्यवाद जी, सभी को धन्यवाद. सबको धन्यवाद जी. सभी को धन्यवाद जी. धन्यवाद धन्यवाद जी. धन्यवाद जी, सभी को धन्यवाद. धन्यवाद जी.